வீடியோ பார்த்துட்டு அதுக்கு வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 10 மைண்ட் ப்ளோவிங் சர்க்கிள் பெட் தான் பார்க்க போகிறோம். நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்கிங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக ஒன்றே வந்து கொண்டே இருக்கும். அப்புறம் உங்களுக்கு ஏதாவது டாப்பிக்கில் வீடியோ நினச்சிங்கன்னா நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக அந்த டாப்பிக்கில் வீடியோ வரும். ஒரு சில ஆண்களும் பெண்களும் ஒரு நபரை காதலித்து பல வருடங்கள் ஆகிய பிறகு தன்னுடைய வாழ்க்கை இது இல்லை, நான் இது இல்லை என உணர்ந்தோ அப்போதே அந்த காதலை முடித்துக் கொள்கிறார்கள். உங்களுக்கு எளிதாக இருக்கலாம், ஆனால் உங்களை காதலித்த அந்த நபருக்கு அதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இங்கே நிறைய பேர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில வருடங்கள் பல வருஷம்லாம் காதலிச்சு இது நான் இல்லை, இது நம்ம ரெண்டுத்துக்கும் செட் ஆகாது, உன் கூட என்னால் வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு டிசிஷன் எடுத்துகிட்டு போயிடுவாங்க ஒரு சில நபர்கள். இப்படி ஆண்களோ பெண்களோ போகும்போது உங்களுக்கு வேணால் அது சரியாக இருக்கும். அதாவது நீங்கள் மாறிட்டீங்க, உங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய எண்ணங்கள் மாறிடுச்சு, நீங்கள் ஹாப்பியாக இருப்பீங்க வெளியே போனதுக்கப்புறம். ஆனால் நீங்கள் ஒருத்தங்க விட்டு வரீங்க பார்த்தீங்களா, அவங்க மாறலாம், அவங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய எண்ணங்களும் மாறலை. ஸோ அவங்களுக்கு தான் அதோடைய வலி பெயின் எல்லாம் இருக்கும், உங்களுக்கு இருக்காது. பல வருடங்கள் கழித்தாலும் அந்த காதலில் ஒருவர் கொஞ்சம் கொஞ்சமாக பேசாமல் தவிர்த்தார்கள் என்றால் நிச்சயம் இரண்டில் ஒருவரில் வேறு ஒரு நபர் காதலிப்பதற்கு அதிகம் வாய்ப்புகளாக அமைந்துவிடும். அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய நிறைய நபர்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் ரொம்ப வருஷமாக லவ் பண்ணுறோம், ஆனால் என்னோட லைஃப்பில் அவங்க என்னை ஏமாற்றிட்டு போயிட்டாங்க, எனக்கு அவங்க உண்மையாக இல்லைன்னு நினைக்கும் போது எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு ஒரு விஷயங்கள் வைக்கிறீங்க. அதுக்கு முக்கியமான காரணமே உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் எத்தனை வருஷங்கள் ஆனாலும் சரி நீங்கள் பேசுகிறத தவிக்க ஆரம்பிச்சிட்டிங்க, உங்களுக்குள்ள அந்த பாண்டிங் அந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு தேவையான அந்த பேசுறதுக்கான எண்ணங்களே இல்லாமல் போயிடுச்சுன்னா கண்டிப்பாக அது எந்த ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் எவ்வளோ நாள் இருந்தாலும் சரி கண்டிப்பாக பிரேக்கப் தான் முடியும். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஒரு ஆணை பற்றி ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணை பற்றி ஒரு பெண்ணுக்கும் தெரியும் என கூறக்கூடிய இரண்டு விஷயங்களும் பொய் தான். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு எண்ணங்கள், அதனால் யார் எப்படி என்பதை யாராலும் உறுதியாக சொல்ல முடியாது. அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய நிறைய பேர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணை பற்றினா ஒரு பொண்ணுக்கு தான் தெரியும், ஒரு ஆணை பற்றி ஒரு ஆணுக்கு தான் தெரியும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்கிறீங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்கள் லைஃப்பில் நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்கள் படி யாருமே கிடையாது. நீங்கள் இப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்க இப்படி இருக்க மாட்டாங்க, அவங்க வேறு மாதிரி இருப்பாங்க. அவங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்க அப்படி இருக்க மாட்டாங்க, அவங்க இப்படி இருப்பாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மதமான தாட் இருக்கும், ஒவ்வொரு சிந்தனைகள் இருக்கும். ஸோ இவங்க இப்படி தான் யாராலையும் சொல்லவும் முடியாது, இவங்க இப்படி தான் அப்படின்றத யாராலையும் யோசிக்கவும் முடியாது. ஸோ யோசிச்சு நீங்கள் பண்ணுங்கள், அது உங்கள் லைஃப்பில் பெட்டராக இருக்கும். எப்பொழுதும் நீங்கள் விரும்பிய ஆண் மற்றவர்கள் முன் நீங்கள் அசிங்கப்பட்டாலும் அவமானப்பட்டாலும் பரவாயில்லை என்று தரைக்குறைவாக பேசியோ தரைக்குறைவாக நடந்து கொண்டாலோ கண்டிப்பாக அந்த ஆணுக்கு உங்கள் மீது அன்பு இருக்க வாய்ப்பே கிடையாது. அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒருத்தங்களை விரும்பிக்கிட்டு இருக்கீங்க, ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க இப்போ வரைக்கும். ஆனால் நீங்கள் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, நீங்கள் அவமானப்பட்டாலும் பரவாயில்ல, நீங்கள் அசிங்கப்பட்டாலும் பரவாயில்லன்னு எந்த ஒரு ஆண் உங்களை அதிகமாக அசிங்கப்படுத்த வைக்கிறானோ கவலைப்பட வைக்கிறானோ கண்டிப்பாக அந்த ஒரு ஆணுக்கு உங்கள் மேலே பாசம் இருக்காது. இது ஆண் மட்டும்தான் இல்லை, பொண்ணுங்க செஞ்சாலும் அதே தான். ஸோ உங்கள் லைஃப்பில் நீங்கள் விரும்பக்கூடியவங்க எப்படி நடந்துக்கிறாங்க என்ன பண்ணுறாங்கன்றத வச்சு தான் அவங்க லைஃப்பில் இருக்கக்கூடிய அந்த லவ் பாண்டிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அவங்க மற்றவங்க முன்னாடி நீங்கள் கஷ்டப்பட்டா என்ன அவமானப்பட்டா என்ன அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அப்போ அவங்களுக்கு உங்கள் மேலே என்ன ஃபீலிங் இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஸோ எதுவுமே இருக்காது. அதுதான் உண்மையான ஒரு விஷயம். உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது மற்றவர்கள் என்ன நினைத்தாலும் என்ன பிரச்சனை வந்தாலும் பரவாயில்லை என்று ஒரு ஆண் இல்லை ஒரு பெண் உங்களுக்காக நின்றால் நிச்சயம் அவர்கள் மேல் உங்களுக்கு உயிருக்கு உயிரான காதலை வைத்திருக்காங்க என்று அர்த்தம். இங்கே நிறைய பேர் உயிருக்கு உயிரான காதல் யார் வைப்பா எப்படி நடந்தப்பான்ற கேள்வி இப்போ வரைக்கும் இருக்குது. உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது யார் உங்கள் கூட இருக்காங்களோ அவங்களுக்கு தான் உங்கள் மேலே அதிகப்படியான அன்பு இருக்கும். நீங்கள் அதை நினைக்காம நிறைய பேர் பண்ணக்கூடிய ஒரு விஷயங்கள்னாலேயே நிறைய அன்பு உண்மையான அன்பு பார்த்தீங்கன்னா தள்ளப்பட்டு போகுது. உங்கள் லைஃப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா செய்யக்கூடிய ஒரு விஷயம், அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுடைய மனசில் தோணக்கூடிய விஷயங்கள் ஏதாச்சும் ஒன்று இருக்குன்னா அண்ட் உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை வரும்போது ஒருத்தவங்க கூட நின்று என்ன என்ன உனக்கு சொல்லணுமா சொல்லு என்ன சொல்லு நான் உனக்கு பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அவங்கக்கிட்ட ஒரு உண்மையான அன்பு இருக்கும், உயிருக்குறான காதல் இருக்கும். ஸோ நீங்கள் அதை புரிஞ்சுக்கோங்க. இவங்க நம்மளை உயிருக்கையாக விரும்புகிறாங்க, இவங்க நம்ம நிறைய அன்பு வச்சுருக்காங்க, நம்பாதீங்க யாரையும். ஏமாந்து போகிறது நீங்கள் தான். ஸோ கேஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோ அவ்வளோதான். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு வீடியோ பார்க்குற வரைக்கும் சீதா பாய் பாய்.